Hi everyone, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ராப்ளம் அண்ட் டைசஸில் லெக்சர் 4. ஓகேவா, லெக்சர் 4 வந்து எதை பேஸ் பண்ணி அப்படின்னா 2 டைஸ் கொடுத்துட்டு ஒரே ஒரு காமன் நம்பர் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அந்த மாதிரி கொஷின்ஸை எப்படி சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேவா, ஆல்ரெடி இன்ட்ரடக்ஷன் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம், அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் 2 டைப் இருக்குது. ஓகேவா, டைப் 1 என்ன அப்படின்னா சிங்கிள் டைஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதை எப்படி சால்வ் பண்ணணும். டைப் 2 என்ன அப்படின்னா 2 டைஸ் கொடுத்துட்டு காமனாக எந்த நம்பருமே இல்லை அப்படின்னா அதை எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அதை பார்த்துட்டு இதை பாருங்கள், ஸோ தட் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் வீடியோஸை ஃபாலோ பண்ணுறதுக்கு. ஓகேவா, மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணிடுங்க. நவ் வி வில் மூவ். ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். ஃபஸ்ட் கொஷினில் ஆப்போசிட் டு 5 என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஓகேவா, ஸோ இந்த கொஷினில் எப்படி சால்வ் பண்ணோம் அப்படின்னா இதில் பாருங்களேன், இது ரெண்டுலேயும் காமனாக என்ன நம்பர் இருக்குது, 5 இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரே ஒரு காமன் நம்பர் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இந்த கொஷின்ஸ் எப்படி சால்வ் பண்ணோம் அப்படின்னா அந்த காமன் நம்பர் இருக்கும்ல, அந்த காமன் நம்பரில் இருந்துட்டு ஒரு கிளாக்வைஸ் ரொட்டேஷனில் கொடுத்துருக்க நம்பர்ஸை எழுதணும். ஓகேவா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த சம்முக்கே எழுதுங்க. கிளாக்வைஸ் ரொட்டேஷன்னா 5ல் ஸ்டார்ட் பண்ணி அப்புறம் 6 எழுதணும், அப்புறம் 1 எழுதணும். ஓகேவா, அதே மாதிரி இங்கேயும் 5ல் ஸ்டார்ட் பண்ணி 4 எழுதிட்டு அப்புறம் 3 எழுதணும். ஓகேவா, ஸோ 5 கிளாக் வைஸாக ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா 5க்கு அடுத்து என்ன இருக்குது, 6, அடுத்து 1. அதே மாதிரி இங்கேயும் கிளாக் வைஸாக ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா 5க்கு அடுத்து 4, அப்புறம் 3. ஓகேவா, ஸோ 6க்கு ஆப்போசிட் நம்பர் என்னது, 4. ஸோ இதை வச்சு தான் நம்ம ஆன்சர் கன்க்ளூட் பண்ணோம். 6ஓட ஆப்போசிட்டில் என்ன நம்பர் இருக்கும், 4. 1ஓட ஆப்போசிட்டில் என்ன நம்பர் இருக்கும், 3. ஓகேவா, மொத்தம் எத்தனை நம்பர்ஸ் இருக்கும், ஒரு டைஸில் 6 நம்பர் இருக்கும். 1 2 3 4 5 6. ஸோ 6 நம்பர் இருக்கும். இதில் பாருங்கள், இதில் 6ஓட ஆப்போசிட்டில் 4 வந்துருச்சு இல்லையா, அப்போது 6ம் 4ம் 5ஓட ஆப்போசிட்டில் இருக்காது. அப்புறம் 1ஓட ஆப்போசிட்டில் 3 இருக்குது, அப்போது 1ம் 3யும் 5ஓட ஆப்போசிட்டில் இருக்காது. ஸோ ரிமைனிங் நம்பர் என்ன இருக்குது, ரிமைனிங் நம்பர் 2. ஸோ 5ஓட ஆப்போசிட் நம்பர் என்னவாக இருக்கும், 5ஓட ஆப்போசிட் நம்பர் 2வாக தான் இருக்கணும். ஸோ ஆன்சர் என்னது, ஆன்சர் இஸ் 2. ஓகேவா, எப்படி சால்வ் பண்ணணும்னு புரியுதா. மேக் அ கிளாக் வைஸ் டர்ன் ஃப்ரம் த காமன் டேர்ம். ஓகேவா, இதுதான் இதோட ரூல். எந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாங்கன்னா ஒரே ஒரு காமன் நம்பர் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி சால்வ் பண்ணோம். ஓகேவா, ஸோ இங்கே காமன் நம்பராக 5 கொடுத்துருந்தாங்க, ஸோ தட் நம்ம வந்து அதிலேருந்து ரொட்டேட் பண்ணோம். ஓகேவா, நெக்ஸ்ட் கொஸ்டின். இதில் 4ஓட ஆப்போசிட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஃபஸ்ட்டு இதில் காமன் நம்பர் என்னென்னு பாருங்கள், 2 தான் காமனாக இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணோம், 2லேருந்து ரொட்டேட் பண்ணோம், இங்கேயும் 2லேருந்து ரொட்டேட் பண்ணோம். அப்போ ரொட்டேட் பண்ணி எழுதுவோமா. ஸோ 2லேருந்து கிளாக் வைஸாக ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா 2க்கு அடுத்து 1, அப்புறம் 5 இருக்குது. அதேமாதிரி இங்கேயும் கிளாக் வைஸாக ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா 2க்கு அடுத்த நம்பர் 6, அடுத்த நம்பர் 3. ஓகேவா, ஸோ 1க்கு ஆப்போசிட்டில் என்ன நம்பர் இருக்குது, 1க்கு ஆப்போசிட்டில் 6 இருக்குது. 5க்கு ஆப்போசிட் நம்பராக 3 இருக்குது. ஓகேவா, ஓவரால் நம்பர்ஸ் என்னெல்லாம் 1 2 3 4 5 6. இதில் 1க்கு ஆப்போசிட்டாக 6 வந்துருச்சு. ஸோ 1ம் 6ம் 4க்கு ஆப்போசிட்டாக இருக்காது. அப்புறம் 5க்கு ஆப்போசிட்டில் 3ங்கிற ஒரு நம்பர் வந்துருச்சு. ஸோ 3யும் 5ம் 4க்கு ஆப்போசிட்டில் இருக்காது. ஸோ ரிமைனிங் சாய்ஸ் என்ன மட்டும்தான் இருக்குது, 2 மட்டும்தான் இருக்குது. ஸோ 4ஓட ஆப்போசிட் நம்பர் 2வாக தான் இருக்க முடியும். ஸோ ஆன்சர் என்னது, ஆன்சர் இஸ் 2. ஓகேவா, இதே மாதிரி இந்த சம்மில் 2க்கு ஆப்போசிட் நம்பர் என்ன அப்படின்னு செக் பண்ணோம். ஓகேவா, இது ரெண்டுலேயும் காமன் நம்பர் என்னது, 5. ஸோ 5லேருந்து ரொட்டேட் பண்ணுங்கள். ரொட்டேட் பண்ணிவிட்டு 2ஓட ஆப்போசிட் நம்பர் என்ன அப்படிங்கிற ஆன்சரை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.